சரி, யாத்ராம புஸ்தகத்தையும் படித்தாச்சு, லேவி ராமத்தின் புஸ்தகத்தையும் வாசித்தாச்சு. இந்த 2 புஸ்தகத்துக்கும் என்னதான் சம்பந்தம்? வாங்க, ஒரு சின்ன சீக்ரெட் நான் சொல்கிறேன். யாத்ராம புஸ்தகத்தில் பிராயசித்த பலியின் குறிப்பு குறித்து நாம் காண்கின்றோம். லேவி ராம புஸ்தகத்தில் பிராயசித்த பலி அதை பற்றிய போதனையை குறித்து நாம் காண்கின்றோம். யாத்ராமத்தின் புஸ்தகம் பாவிகளை பற்றியது, லேவி ராமத்தின் புஸ்தகம் பரிசுத்தவான்களை பற்றியது. யாத்ராமத்தின் புஸ்தகத்தில் தேவன் மனுஷனிடம் வருவது குறித்து நாம் காண்கின்றோம். லேவி ராமத்தின் புஸ்தகத்தில் மனுஷன் தேவனிடம் போவது குறித்து நாம் காண்கின்றோம். யாத்ராம புஸ்தகத்தில் கிறிஸ்து ரட்சிக்கிறவர், லேவி ராம புஸ்தகத்தில் கிறிஸ்து பரிசுத்தமாக்குகிறவர். யாத்ராம புஸ்தகத்தில் தேவனுடைய அன்பை குறித்து நாம் காண்கின்றோம். லேவி ராமத்தின் புஸ்தகத்தில் தேவனுடைய வெளிச்சத்தை குறித்து நாம் காண்கின்றோம். யாத்ராம புஸ்தகத்தில் பாவ மன்னிப்பு குறித்து நாம் காண்கின்றோம். லேவி ராம புஸ்தகத்தில் பரிசுத்தமடைதல் குறித்து நாம் காண்கின்றோம். யாத்ராம புஸ்தகத்தில் சாத்தானிலிருந்து விடுதலை குறித்து நாம் காண்கின்றோம். லேவி ராம புஸ்தகத்தில் தேவனுக்கு பிரதிஷ்டை குறித்து நாம் காண்கின்றோம். யாத்ராம புஸ்தகத்தில் தேவன் மலையிலிருந்து பேசுகிறார். லேவி ராம புஸ்தகத்தில் தேவன் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து பேசுகிறார். ஆமென்.